டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்றே தாவேகா வேலூர்ல நடத்தின நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பத்தி பேசணும். அது இந்த முடிகிற நேரத்துல, அதாவது நைட்டுக்கு மேல ஒரு விஷயத்த பரப்ப ஆரம்பிச்சாங்க. முந்தின நாள் தான் பர்மிஷனே கிடைச்சிது, 4:30 மணி போல தான் பர்மிஷனே கிடைச்சது. இப்படி தாவேக்காவை நசுக்கிறது, அவங்களை செயல்பட விடாம ஒடுக்குறதே ஸ்டாலின் அரசு ஒரு பெரிய வேலையா பண்ணிட்டு இருக்கு, முன்னேற வேலையா அதான் பண்ணிட்டு இருக்குதுன்னு பலர் சொல்றாங்க. குறிப்பா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், அதாவது இப்போ தாவேக்காவோட தேசிய செய்தி தொடர்பாளர் அவர் அதை அவர் 2-3 ஈவெண்ட்ல நேற்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமா, இங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு இந்த தேர்தலை பேசக்கூடாது, ஊழல் நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், நாங்க செஞ்சது கிடையாது அப்படின்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு இப்ப இருக்கிற கட்சியால அதை செய்ய முடியுமா? அந்த ப்ராமிஸை குடிக்கிறது விஜய் மட்டும்தான். அதுதான் இங்க பேசணும். நிர்வாகம் திராணியா செய்ய முடியுதா, ஊழல் இல்லாம செய்ய முடியுதான் பேசணும். டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பாஜகவை முன்னிறுத்தி அந்த அரசியல் எலெக்ஷன் எதிர்கொள்ளக்கூடாது, அது ஒரு ஃபேக் நரேஷன் அப்படின்னு சொல்லி திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் சொல்றாங்க, மற்றவங்களும் சொல்றாங்க. ஆனா முத்தாய்ப்பா இதெல்லாம் ஃபெலிக்ஸ் தான் கண்டினியூவா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் ஸ்போக்பர்சன். இதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு உரையாடலா கொண்டு போகலாம், இது என்னன்றத ஒரு புரிதல் உருவாக்கலான்றதுக்காக பேச இருக்கிறோம். முதல் கட்டமா தாவேக்காக மட்டும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தாவேக்காக மட்டும் மாசக்கணக்கு இழுத்தடிக்கிறாங்க, அவங்க கூட்டமே நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நேற்று நிகழ்ச்சிக்கான பர்மிஷன் அவங்க எப்போ கொடுத்தாங்க, அதாவது தாவேக்கா போலீஸுக்கு எப்போ கொடுத்தாங்க, போலீஸ் எவ்வளவு நாள் இழுத்தடிச்சது, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா? நேற்று நிகழ்ச்சியில நான் நேற்று விஜய் அந்த கூட்டத்துல பேசின விஷயத்தை தான் நானும் சொல்ல விரும்புறேன். ஸ்டாலின் சார், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்க ஏன் இப்படி விஜய்க்காக மட்டும் இப்படி பண்றீங்க? வேற ஒருத்தர் 41 பேரை கொண்டிருந்தா நீங்க இப்படி விட்டுருப்பீங்களா? அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பீங்கல்ல? மனசாட்சியற்ற முறையில் ஸ்டாலின் நடந்து கொள்வதால் தான் இவ்வளவு திமிர்த்தனமாக இவர்களால் பேசவும் முடிகிறது, பொய்களை பரப்பவும் முடிகிறது. இப்ப இந்த வேலூர் மாவட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போமே. அதாவது 28 ஜனவரி அன்னைக்கு போய் வேலூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் 8ஆம் தேதி விஜய் வரப்போறாரு வேலூருக்கு, பிப்ரவரி 8 வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க. அதுல 25,000 பேரு எங்கள் தலைவர் வரப்போறாரு அப்படின்னு அந்த மனு. உடனே காவல்துறை 30ஆம் தேதி, 28ஆம் தேதி மனு கொடுக்குறாங்க, 30ஆம் தேதி 2 நாள்ல 30ஆம் தேதி ஒரு கேள்வி உரை கேட்கிறாங்க அவர்கிட்ட. அதாவது கேள்வி உரைன்னா, தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி, வழிகாட்டுதல் படி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதை தான் விஜய் என்ன சொன்னாரு, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட போலீஸ் தரப்பு கேட்கிறாங்க, கூட்டம் எப்படி நடத்த போறீங்க, தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, பாத்ரூம் வசதி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, முதல் உதவி வசதிகள்லாம் அங்க ஏற்பாடு ஆகியிருக்கிறதா அப்படின்னு இப்படிப்பட்ட கேள்விகள். பொதுவாகவே ஒரு கூட்டம்னா இதெல்லாம் கேட்பாங்க. அப்படி கேள்வி உரைகளை கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க 5ஆம் தேதி போய் ஒரு பதில் கொடுக்குறாங்க. என்ன பதில்னா, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நாள் தள்ளி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது, ஆதலால் நாங்கள் எங்கள் தலைமையிடம் மாற்று தேதி கேட்டு தங்களிடம் மீண்டும் மனு கொடுக்க உள்ளோம். விஜய் என்ன பனையூர்ல என்ன பிரச்சனை இல்ல என்ன யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருந்தாருன்னு தெரியல. போலீஸ் தள்ளி போடல, இவங்களாம் தான் தவிர்க்க முடியாத காரணம்ன்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இப்ப திரும்ப 6ஆம் தேதி, இது 5ஆம் தேதி கொடுத்துட்டாங்க, பிப்ரவரி 5. 6ஆம் தேதி மீண்டும் போய் தாவேகா நிர்வாகிகள் 23ஆம் தேதி, அதாவது நேற்று கூட்டம் நடத்த போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றாங்க. மீண்டும் கேள்வி உரை காவல்துறையால் கேட்கப்படுது, இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதற்கு பிறகு மீண்டும் 18ஆம் தேதி இவங்க போய் ஒரு புதிய மனு கொடுக்குறாங்க. அதுல நாங்க இப்படி 23ஆம் தேதி நடத்த போறோம் அப்படின்னு மீண்டும் ஒரு மனுவை. மக்கள் கூட்டமா இருந்தது, அதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு கூட்டமா இருந்தது. இப்ப கொடுக்கறதுல 18ஆம் தேதி கொடுக்கறதுல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மாத்தி ஒண்ணு கொடுக்குறாங்க. 4900 பேர் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு அதுல கொடுக்குறாங்க. இப்ப 18ஆம் தேதி இந்த மனுவை வாங்கிய காவல்துறை 19ஆம் தேதி மீண்டும் கேள்வி உரை, எப்படி இந்த நிகழ்ச்சியை பண்ண போறீங்க, எல்லா ஏற்பாடும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு 19ஆம் தேதி கேட்கிறாங்க. அடுத்த நாள் 20ஆம் தேதி வெற்றி கழகத்தின் சார்பாக அதுக்கு பதிலும் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த 20ன்றது பிப்ரவரி 20 தான், பிப்ரவரி 20 உடனடியாக அந்த பகுதியை ஆய்வு செய்யறாங்க. எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கிறாங்களான்னு. அதாவது நிகழ்ச்சி 23ஆம் தேதி,
ஆனா அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது 18ஆம் தேதி. அதாவது இந்த 23ஆம் தேதி நிகழ்ச்சி, அதுவும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சின்றத அவங்க டேர்ம் பண்ணி கேட்கறது வந்து 18 தான். 18ஆம் தேதி தான் வந்து கேட்குறாங்க. இப்போ 18ஆம் தேதி கேட்ட உடனே நாளே நாள்ல இந்த அனுமதியை கொடுத்துட்றாங்க. 22ஆம் தேதி இதற்கான அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இதுலயே என்ன பிரச்சனைனா, 1.5 மாசமா எங்களை அலைய வைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா விஜயே மேடையில புழுகிறப்ப இந்த புழுகுணிகள் வந்து சும்மா இருப்பானுங்களா? கட்சி நிர்வாகிகள் ஒரு படி மேல போய் புழுகுறாங்க. இப்படி 20 மணி நேரத்திற்கு முன்னாடிதான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, பாத்தீங்களா திமுக பயந்துருச்சு அப்படின்னு இந்த தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சொல்றாங்க. இப்ப காவல்துறை தரப்புல தெளிவா சொல்லிட்டாங்க, காவல்துறை அனுமதி வழங்கியதில் எவ்வித காலதாமதமும் செய்யாமல் மனு அளிக்கப்பட்ட 4 நாட்களில் உரிய அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு. ஆனா இவங்க பொய் பிரச்சாரத்தை செய்யறாங்க. கூடுதலா இதுலயும் விதிமீறல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்ன விதிமீறல்னா, 4900 கட்சி நிர்வாகிகள் தான் கலந்துக்குவாங்க, ஏன்னா நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு இவங்க சொல்லி மனு கொடுக்குறாங்க. ஆனா நேற்று காவல்துறை குறிப்பிட்டு இருக்கிறாங்க, 23ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனுவில் குறிப்பிட்ட, அதாவது தாவேகா கொடுத்த அனுமதி கோரி கொடுத்த மனுவில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலாக குறைந்தபட்சம் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. விதிமீறல், அந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்கு மீறி ஒரு விதிமீறலில் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அப்ப இவங்க பாஸ் எத்தனை பேர் கொடுத்தாங்கன்றதும் ஒரு கேள்விதான், கேள்வி இருக்குது. ஏன்னா பாஸ் வாங்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே கரூர் கொடூர சம்பவம் 41 பேரை இதே விஜய் தான் தாமதமா போய் காவு வாங்கினார். அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களை காவல்துறை வந்து செய்யுது. ஆனா இதை வைத்து பச்சை பொய் பரப்புறாங்க. இப்ப விஜய் எங்களை சந்திக்க விடல, திமுக தடை போடுகிறது அப்படின்னு ஒரு சதி கோட்பாடை மேடையில் வைக்கிறாரு. நிர்வாகிகளும் அதையே சொல்றாங்க. இந்த ஃபெலிக்ஸ் ரெட் பிக்ஸ்ல ஒரு விஜய் இருக்காருல்ல, அந்த விஜய் வந்து ஒரு படி மேல போய் எல்லா ஊடகங்கள்லயும் நியூஸ் 18 கான்க்ளேவ்ல உட்கார்ந்து 4 மணிக்கு தான் பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. அதே போல அவருடைய ரெட் பிக்ஸ் சேனல்ல நேத்து அதுலயும் வந்து 4 மணிக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. நேத்து சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் பர்மிஷன் ஆர்டரே வருது. அப்புறம் எந்த அளவுக்கு டிலே பண்ண முடியுமா? எப்படியாவது எப்படியெல்லாம் இடையூறு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது இந்த திமுக. இப்போ 5000 பேருக்கு மேல ஒரு கூடினாங்கன்னா அதுக்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு தர முடியாது அப்படின்னு சொன்னா இந்த அரசு எதுக்கு? இந்த அரசு மீண்டும் ஒரு பொய்யை பிரச்சாரம் செய்யறாரு. அதாவது மேலோட்டமாக பார்த்தால் சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா, ஏன்னா பொதுமக்களுக்கு தெரியாது இல்ல, இவங்க போய் ஒரு மனு கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அத்தனை பேரும் அனுமதி வாங்கினது கிடையாது. அப்படி வாங்கியிருந்தா அவங்களுக்கு அனுபவம் தெரியும். இப்ப அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 4 மணி அப்படின்றத புடிச்சுக்கிட்டு அதுல இவரு கான்ஸ்பிரசி கதைகளை கலந்து, பாத்தீங்களா இப்படிதான் வந்து நம்மளை தடுக்கிறாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் பச்சை பொய்யை பரப்பி இருக்கிறார் ஃபெலிக்ஸ். சேலத்துல வந்து 12 to 3 இந்த உச்சி வெயில்ல வந்து யாருன்னா வந்து போலீஸ்காரங்க நேரம் கொடுப்பாங்களா? அப்போ அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அந்த வெயில்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த கூட்டத்தை சீர்குலைக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல தான் போலீஸ்காரங்க கொடுக்குதுன்னு அப்படி ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஏற்கனவே பேசியிருந்தோம் அதை மறுபடியும். ஆமா, இது பாருங்க, தமிழக வெற்றி கழகம் கொடுத்த சேலத்தில் நடந்த அந்த கூட்டத்தினுடைய அனுமதி கேட்டு கொடுத்த மனு. அதுல மிக தெளிவா வி பிரசன்ன பாலாஜி, தெற்கு மாநகர செயலாளர், தமிழக வெற்றி கழகம் சேலத்தை சார்ந்தவர், அன்னதானப்பட்டி காவல் ஆய்வாளர்களுக்கு கொடுத்த மனு. வணக்கம், வருகின்ற 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 12 மணி முதல் மதியம் 3 மணிக்குள் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் சர்வீஸ் சாலையில இப்படி நாங்க வந்து கூட்டம் நடத்த போறோம். இதுல 4998 கழக நிர்வாகிகள் அடையாள அட்டையோட வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு இவர்கள் தான் மனு கொடுத்தாங்க. இந்த அந்த சேலம் மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் என்ன பேட்டி கொடுத்தாரு? பிரஸ் மீட். புஷி ஆனந்த் இட்டுன்னு போறதே எனக்கு கஷ்டமா இருக்குதுடா அப்படின்னு சொன்னார்ல, அந்த புஷி ஆனந்த் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன சார் காவல்துறை என்ன டைமிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா சேலத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க வந்து நேர்மையா வந்து நடந்திருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே இவங்கள்ட்ட கேட்டாதான் இவங்க எப்படியும் உள்ட்டா அடிக்கிறப்போ கண்டுபிடிக்க முடியும்னு. கேட்டதற்கு அவரு புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு, நான் இதை ஏற்பாடு பண்ணல, இந்த இதுலயும் கேஸ்ல, அதாவது இதெல்லாம் தெரியுது, ஏதாவது டெத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நீங்க வந்து அவர் தான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு தமிழன் பார்த்திபனை கையை காட்டுறாரு. அவர் என்ன சொன்னாரு, 12 to 3 மணி
மதியம் அப்படின்னாரு. அப்ப அப்படி இருந்தும் ஃபெலிக்ஸ் கூச்சமே இல்லாம அப்பையும் வந்து பொய்ய பரப்புனாரு. சேலத்தில் மேடையில் பேசிய விஜயும் நமக்கு மட்டும் இவ்வளவு தடை அப்படின்னு அங்கேயும் இதே பொய்ய பேசினாரு. நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? கரூர்ல வந்து இந்த ஸ்டாம்பேடுக்கு முக்கியமான காரணமா, அதாவது காவல்துறைக்கு பொறுப்பே இல்லைன்றதை யாரும் சொல்லல, நம்மளே வந்து காவல்துறையை எந்த அளவுக்கு அதை முறைப்படுத்தினாங்கன்றது விசாரிக்கணும்னு சொன்னோம். ஆனா பிரதானமான காரணம் வந்து விஜய் தாமதமா வந்ததுதான். அதாவது 12 மணிக்கே வந்துருங்க, வேலுசாமிபுரத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி தான் அங்க டிவிகே சார்பா பிரச்சாரம் செய்யப்பட்டது. நிர்வாகிகளும் வந்து அந்த டைமுக்கு தான் வேன் வச்சு அழைச்சிட்டு வராங்க. ஆனா விஜய் அவர்கள் 7 மணிக்கு தான் வராங்க. மக்களுக்கு 12 மணின்னு சொல்லப்பட்டிருக்குது, விஜய் 7 மணிக்கு தான் வராங்க. இவ்வளவு நேரம் டைம் கிடைச்சதுனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரௌட பார்த்து விஜய் வராரு அதுக்கு தானே அவங்க அப்படி செய்யறது. டிவில லைவ் போட்டே இருக்கிறாங்க, விஜய் வராரு, வந்துருக்கிறாரு பாட்டு பிஜிஎம் எல்லாம். விஜய் இந்த மேம்பாலத்தை தாண்டி விட்டார், அந்த குறுக்கு சந்தை, துபாய் குறுக்கு சந்தை தாண்டி இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரே மக்கள் வெள்ளத்துல அப்படியே தலைச்சு வந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, இந்த விளம்பரங்களால இந்த தாமதத்தால தான் இது நடந்ததுன்றதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, இல்லையே பர்மிஷன் நான் எங்க காலதாமதம், பர்மிஷன் 3 to 10 தானே கேட்டிருக்கிறோம் வேலுசாமிபுரத்துல, 7 மணிக்கு வந்துட்டார்ல, 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டார்ல, அப்ப அது எப்படி காலதாமதம் வைக்கிறாங்க? இது ஒரு பொய்யா விஜய் மேல பழி போடுறதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றாரு. அப்ப அவர் பத்திரிகையாளர் விஜயா இருந்தாரு, இப்ப தேசிய செய்தி தொடர்பாளர் விஜயா இந்த பொய்களை பரப்புறாரு. பத்திரிகையாளர் விஜயா அவர் இருக்கிறப்ப பரப்புன பொய் தான் நீங்க குறிப்பிட்டது. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் அவங்க எஸ்பிக்கு கொடுத்த லெட்டர். அந்த லெட்டர் எப்படின்னா 25/9/2025 27ஆம் தேதி நடத்த போற கூட்டத்துக்கு 25ஆம் தேதி மனு கொடுக்குறானுங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக கரூருக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கூட்டத்துல 10,000 பேர் கலந்துக்குவாங்க, இந்த கூட்டம் நடைபெறுகின்ற நாள் நேரம்னு அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது 27/9/2025 மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அப்படின்னு இதுல போட்டுறாங்க. இப்ப இதைதான் ஃபெலிக்ஸ் நாங்க சொன்னதே இந்த டைம் தானே பர்மிஷன் வாங்கினது, அந்த டைம்ல தான் விஜய் வந்திருக்கிறாரு, விஜய் மேல என்னங்க தப்பு அப்படின்னு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத விஜயாக பேசினாரு. ஆனா 26 செப்டம்பர் 26ஆம் தேதி 27 கூட்டம் 26ஆம் தேதி ஒரு நாள் முன்னாடி டிவிகேவோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் என்ன செய்தி போடுறாங்க அப்படின்னா, அதுல மட்டும் கிடையாது, நம்மளே பார்த்தோம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பல இடங்கள்ல இதை பிரச்சாரம் பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை 27/9 நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நடைபெற உள்ளது அப்படின்னு போட்டுட்டு கரூருக்கான டைம் போடுறாங்க. இடம் கரூர் வேலுசாமிபுரம், நண்பகல் 12 மணி அப்படின்னு போடுறாங்க. நீ ஏன் ராஜா 3 மணி to 10 மணி தானே பர்மிஷன் வாங்கினீங்க, ஏன் 12 மணிக்கே வர சொல்லி போட்ட? இது என்ன? இதுதான் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை. அப்பட்டமா நீயே ஒரு டைம் 12 மணிக்கு வாங்க அப்படின்னு மட்ட மத்தியானத்துல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, விஜய் எத்தனை மணிக்கு 7-8 மணி நேரம் தாமதமாகி 7-7:30 அங்க போய் பேசுவாராம். பேசி எல்லாரையும் சாகடிப்பாராம். செத்து கண்ணு முன்னாடியே செத்து விழுந்துட்டு இருந்தான். அந்த வீடியோவை நம்ம வெளியிட்டோமா இல்லையா? விஜய் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, முன்னாடியே அந்த ஜெனரேட்டர் ரூமுக்கு முன்னாடியே செத்து விழுறாங்க, கத்துறாங்க தண்ணி தண்ணின்னு. ஆனா விஜய் கீழே திரும்பி பார்க்கல. அதுக்கு பிறகு ஒரு சாவு அங்க நடக்குது, தண்ணி பாட்டில போட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அவங்க செத்துட்டு இருக்கிறத பத்தி இவர் கவலைப்படல. உடனே இந்த பக்கம் திரும்பிட்டாரு. இந்த பக்கம் தானே எல்லாம் கூரை பிச்சு விழுந்து கூட்ட நெரிசல்ல செத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம திரும்பிட்டோம்னா நம்மள எதுவும் கையை காட்ட மாட்டாங்களே. அதுக்கு பிறகுதான் செருப்பு வச்சு அது என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப இதுலயும் ஃபெலிக்ஸ் பொய்ய பரப்புனாரு. இந்த டைமிங் பத்தின பொய்ய மட்டும் அவர் பரப்பல. என்ன பொய்ய பரப்புனாரு? அதாவது 27ஆம் தேதி 10:15 அவருடைய ரெட்பிக்ஸ் சேனல்ல அவரும் லியோ ஸ்டாலின் அப்படின்னு சவுக்கு சங்கரோட அசோசியேட் இன்னைக்கு ஜெயில பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல, அந்த லியோவும் உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில இவர் கேள்வி கேட்கிறாரு. ஸ்டாம்பேட் நடந்து முடிஞ்சு அறிவிச்சிட்டு இருக்கும் போது எவ்வளவு பேர்? அப்படி கிடையாது. அதுதான் ஃபெலிக்ஸனுடைய ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாம். அதை மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் ஃபெலிக்ஸ் பண்ணது.
12-1 மணி ஆயிடுச்சு, 41 அப்படின்ற எண்ணிக்கையை தொடுவதற்கு. ஆனா ஃபெலிக்ஸ் அவர் 10:15 பேட்டியை பப்ளிஷ் பண்றாரு. அப்ப எவ்வளவு முன்னாடி எடுத்திருக்கிறாங்கன்னா, அந்த பேட்டியினுடைய முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா, சார் கரூர்ல 2 பேர் வந்து ஸ்டாம்பேட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, சில ஊடகங்கள் வந்து 3 பேருன்றாங்க, 4 பேருன்றாங்க, ஸ்டாம்பைடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா, செந்தில் பாலாஜி உடனே எப்படி அங்க ஸ்பாட்டுக்கு போனாரு அப்படின்னு கேள்வியிலேயே ஒரு கான்ஸ்பிரசியை அவர் வைக்கிறாரு. ஃபெலிக்ஸ் வந்து ஆமா இந்த மாதிரி கூட்டங்கள்ல ஸ்டாம்பைடு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கான்ஸ்பிரசியையும் வந்து இறக்கி விட்டாரு. என்னென்ன சொன்னாரு, தாவேக்கா துண்டை போட்டு கூட்டத்துல வந்து இறங்கி போய் இதை பண்ணியிருக்கலாம், அடுத்து மற்ற மாவட்டங்களில் நடக்காத மரணம் இந்த இடத்துல மட்டும், ஆனா எல்லா மாநாட்டிலையும் சரி, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரையில் நடந்த மாநாடு, எல்லா கூட்டங்கள்லயும் சாவுன்றது 2, 3 அப்படின்ற நம்பர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதெல்லாம் மறைச்சு இவர் ஒரு பொய்ய வந்து கிளப்பி விட்டாரு. செந்தில் பாலாஜி எப்படி போனாரு, சிஎம்முக்கு எப்படி, ஏங்க காவல்துறைக்கு அவர் தானே பொறுப்பு, காவல்துறை உடனே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 41 பேர் கொத்து கொத்தா உளுந்து கிடக்கிறப்ப ரிப்போர்ட் எப்படி சிஎம் போனாரு, இப்படி கான்ஸ்பிரசி கதைகளை கிளப்பி விட்டு விஜயை காப்பாற்றுவதற்கான அந்த சதி கோட்பாட்டை இந்த நபர் தான் உருவாக்குறாரு. அப்ப பத்திரிகையாளர் விஜயா இந்த வேலையை அவர் பார்த்தாரு. விஜயும் இந்த ஆளு என்ன கிளப்பி விட்டாரோ அதையே தான் விஜயும் வந்து பேசினார். இப்ப அந்த விவகாரத்திலேயே ஃபெலிக்ஸை வந்து கைது செஞ்சாங்க. சில மனித உரிமை போராளிகள் உடனடியா அவரை வந்து காவல் சித்திரவதை பண்ண பாக்குறாங்க அப்படின்லாம் போய் அவர் ஆஜராகி மீட்டுட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு ஃபெலிக்ஸ் வந்து திருந்தி இருக்கிறாரா? எல்லா கூட்டத்திலையும் சேலம் கூட்டத்துக்கு போய், வேலூர்ல நடந்த கூட்டத்துக்கு போய், ஏற்கனவே கரூரில் நடந்ததற்கு போய் அப்படின்னு பொய்கள் மேல பொய் சொல்றாரு. நான் அதை தான் மீண்டும் சொல்ல விரும்புறேன். ஸ்டாலின் சார், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த கிரிமினல்கள் தெரிந்தே இந்த பொய்யை பரப்புகிறார்கள், இவர்களை ஏன் சிறையில் அடைக்க மாட்டீங்க அப்படின்றதா என்னுடைய கேள்வி. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்க மாணவர் அரசியல்ல வந்து ஈடுபட்டவர், நிறைய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள், நந்தனம் கல்லூரி இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கருத்தரங்கங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் வந்து நடத்தி இருக்கிறீங்க. சாதாரண பொதுமக்களுக்கு இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தெரியாது. அதனாலதான் இவங்க சொல்ற பொய்ய நம்புறாங்க. உங்களுடைய அனுபவம் என்ன? எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அனுமதி கடிதம் கொடுக்கணும்? காவல்துறை என்னென்ன கண்டிஷன் போடுவாங்க? பொதுவா காவல்துறை வந்து 7 நாளைக்கே முன்னாடி கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்படி ஒரு விதி கிடையாது. ஆனா அப்படி கொடுத்துருங்க, அப்போதான் நாங்க வெரிஃபை பண்ணி குடிக்கிறதா இல்லையா அப்படின்றத சொல்லுவோன்றதுக்குள்ள சொல்லுவாங்க. ஆனா பர்மிஷன் கிடைக்கிறது இருக்குதுல்ல, அது வந்து எப்பவுமே வந்து என்னைக்கு நிகழ்வுக்கு முன்னாடி நாள் தான் அந்த லெட்டர் நம்ம கையில கொடுப்பாங்க. நம்ம ஏற்பாடு வேலைகள்லாம் பண்ணிடலாம், அவங்க மூட்லயே தெரிஞ்சிடும் அது கிடைச்சிரும் இல்ல கிடைக்காதுன்றது தெரிஞ்சிடும். கிடைக்காதுன்னா உடனே கோர்ட்டுக்கு போயிடுவோம். கிடைக்குன்னு தெரிஞ்சதுன்னா கொடுத்த பிறகுதான் ஏற்பாடு பண்ணணும்னு கிடையாது, முன்னாடியே வந்து செட்டுக்கு சொல்லிடலாம். சேரு இந்த மாதிரி ஏற்பாடு வேலைகள் எல்லாத்தையும் போஸ்டர் பேனர் எல்லாமே அடிச்சிருவோம். நோட்டீஸும் வந்து லட்சக்கணக்கில் அடிச்சு கொடுக்குறதுனா கொடுத்துட வேண்டியதான். அதெல்லாம் அதுல மாரி பர்மிஷன் நம்ம கொடுக்கும்போது அவங்க கிட்ட நம்ம வாங்குற தகவல் இருக்குதுல்ல, எவ்வளவு ஸ்பீக்கர் போடுவீங்க, எவ்வளவு சேர் போடுவீங்க, ஸ்டேஜ் போடுவீங்களா மாட்டீங்களா, ஸ்டேஜ் போட்டா எவ்வளவு அடி, 1.5 அடிக்கு போடுவீங்களா 3 அடிக்கு போடுவீங்களா, எவ்வளவு பேனர் வைப்பீங்க, எங்க வரைக்கும் பேனர் வைப்பீங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் வராங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் வந்து எவ்வளவு பேர் வருவாங்க, எங்கெங்க இருந்துலாம் வராங்கன்ற எல்லா டீட்டெயிலையும் வாங்குறதுன்றது அவங்க வழக்கம் தான். இது வந்து சரியா தப்பான்றதுக்குள்ள வேற கருத்துக்கள் இருக்குது. இது அவ்வளவு தேவைன்றது தான் என்னுடைய கருத்தும் சரி, இல்லை பல போராட்டம் நடத்துறவங்களோட கருத்தும் அதுதான். ஆனா இது இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்றது வந்து அப்பட்டமான போய். ஒரு 50 பேர் வச்சுன்னு ஒரு சின்ன அமைப்பு ஒரு போராட்டம் நடத்தினாலுமே அவங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான். வேற கட்சிகள் நடத்தினாலும் இது பெரிய அதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு நெகட்டிவா ஒண்ணு நடந்துருச்சுன்னா யாரு அதுக்கு பொறுப்பு? நீங்க ஒரு சின்ன போராட்டத்துல ஒரு காவல்துறை சில சமயம் வந்து சரியா அணுகாது, ஒரு மரியாதை இல்லாம பேசிடுறாங்கன்னா உடனே அங்க இருக்கிற போராட்டத்துக்கு ரியாக்ட் பண்ணிட்டாலே போதும். வேற அசம்பாவிதம் நடக்க தேவையில்ல, அடிதடியோ கல்வீச்சோ எதுவும் நடக்க தேவையில்ல. அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாலே போதும், அங்க இருக்கிறவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த அஃபென்ஸை பொறுத்து ரிமாண்ட் பண்ணுவாங்களோ இல்லையோ, ஆனா வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் அது வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வாங்கிக்கணும். ஆனா இவங்க கேஸ்ல இவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடந்தோம், அப்படி வந்து பெரிய அளவுல கிட்டத்தட்ட 50க்கு மேலன்னு நினைக்கிறேன் மொத்தமா. விஜய் வந்து அவரு பயணத்தை தொடங்கி அவர் காவு வாங்கிய உயிர்கள். ஆமா, அதனால இப்போ இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவங்களுக்கு கட்சி நடத்தல இருந்து தொடங்கின பிரச்சனை இருக்குல்ல. நீங்க சொன்னீங்களா புசி ஆனந்த் சொன்னாருன்னு, இவர் இட்டுன்னு போறதே எனக்கு பெரிய பிரச்சனை, மற்றபடி இல்லைன்னு. உண்மையிலேயே அவங்க கட்சிக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறது தான் பிரச்சனை. அந்த கூட்டத்துக்கு விஜய கூட்டம் வரதும் பிரச்சனை. அந்த கூட்டத்துக்கு அவங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தாது, ரசிகர்கள் தொண்டர்கள் நான் சொல்ல வரும்போல ரசிகர்களை கட்டுப்படுத்துறது தான் பிரச்சனை. இங்க சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டம், அஜித் லாக்அப் டெத்துக்கு, அதுல பேரிகார்டை உடைச்சாங்க, அதுல வந்து பெண்களை தள்ளி விட்டு போனாங்க, பத்த ரோடு
அவங்களை விட்ட ரோட தவிர மற்ற ரோடெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு ஊர்வலமா நடந்துட்டு வந்தாங்க. இவங்க கட்சி தொண்டர்களை ரசிகர்களை இவங்களாலே கட்டுப்படுத்த முடியலன்றதான் ஒரு கூட்டத்திலயும் ஒரு யதார்த்தம். ஆமா, இவங்களே கிரீஸ் தடை வச்சாங்கல்ல, கிரீஸ் கட்சி தடை வச்சாங்க. அப்போ அதாவது அவங்களால கட்டுப்படுத்த முடியாதுன்றத மறைக்கிறதுக்கும் அவங்களால ஒரு கூட்டத்தை ப்ராப்பரா நடத்த முடியாதுன்றத மறைக்கிறதுக்கும் தான் இது ஒரு சிம்பத்தியா கிரியேட் பண்றாங்க. ஒரு புறம் சிம்பத்தி, இன்னொரு புறம் வந்து ஒரு ஹைப்பு. பாத்தீங்களா, எங்க தலைவர் கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் ரெண்டு மாதிரியாவே பயன்படுத்துறாங்க. ஐப்ப வந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதுக்குள்ள நான் போக வரல. உன்னால ஒரு கூட்டம் நடத்துறது கூட யோகிதை கிடையாதுன்றத அரசு ஒடுக்குது. அரசு ஒடுக்குதுன்னா இது வரைக்கும் நீ பர்மிஷன் கொடுத்து எதனா ஒரு கூட்டம் பர்மிஷன் கிடைக்கலன்றதுனால ரத்தாச்சா? அப்படின்னா கிடையாது. எல்லா கூட்டத்துக்கும் உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. பர்மிஷன் குத்த பேர் தான் நீ ஏற்பாடு பண்ணியா. ஆனா என்ன பர்மிஷனோ அதை மீறிதான் எல்லாத்துலயும் ஈடுபட்டு இருக்கிறீங்க. அதை சொல்லி எங்கேயும் மறுபடியும் உனக்கு பர்மிஷனும் கொடுக்காம இல்ல, மறுபடியும் பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு கூட்டம் 41 பேர் மரணத்துக்கு பிறகு மீண்டும் அந்த சூரஜ் வந்து செத்து போறாரு சேலம் கூட்டத்துல. ஆமா, சூரஜ் அதுலயும் முக்கியமான கவனிக்க வேண்டியது இருக்கு. சூரஜ் நிர்வாகி கிடையாது, அது நிர்வாகிகளுக்கான கூட்டம். அப்ப நிர்வாகி இல்லாத அவருக்கு எப்படி பாஸ் கிடைச்சது? 10,000 பேர் இன்னைக்கு உள்ள பூந்துருக்காங்க. 10,000 பேருக்கு எப்படி பாஸ் கிடைச்சது? ஆமா, மனசாட்சியே இல்லாம மாரடைப்பால அவர் செத்துட்டாரு அப்படின்னு வந்து பரப்பி விட்டானுங்க. அவரோட நண்பர் கொடுத்த பேட்டி எல்லாரும் பார்த்தாங்களே. ஆமா, அப்போ இவங்களுக்கு கூட்டணத்துக்கு யோகியதை இல்லைன்றத ஒரு அரசு மேல பழிய போடுறது இருக்குல்ல, அதை வச்சு ஒரு சிம்பத்தி தேடி மக்கள் கிட்ட கேட்கறது இருக்குல்ல. என் மேல அடக்குமுறை ஒடுக்குமுறை சொல்றாங்க, போராட்டம் பண்ணு. அதை விட்டு எனக்கு கூட்டமே நடத்த விட மாட்டாங்க, என் மேல அவதூறு சொல்றாங்க. உனக்கு யோகியதை இல்லைன்றது யோகியதை இல்லைன்னு சொன்னா அது வந்து மக்களை சொல்ற மாரி அவதூறு அப்படின்னு நீ கிளப்பி விடுற வேலையை பாக்குற. இப்படி வந்து கூட்டம் நடத்த முடியல அப்படின்ற ஏழாமையை வந்து அரசு ஒடுக்குமுறைன்னு பேசுற ஒரே கட்சி முதல் ஒரு கட்சின்னா அது கூட்டம் நடத்த முடியலன்ற ஏழாமை தான். அதை தான் அரசு ஒடுக்குமுறைன்னு அவங்க மலை மாத்துறாங்க. ஆமா, ஃபெலிக்ஸும் சரி தாவேகாரங்களும் விஜயும் சரி ஒன்ன உருட்டுறாங்க பால் டப்பான்னு. அது எவ்வளவு அயோக்கியத்தனமானது யோசிச்சு பாருங்க. பாஜக அரசியல் பால் டப்பா அரசியலா, பாசிச அரசியல்? இப்ப இவர் தான் வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னாரு. பாஜகவை திமுக எதிர்த்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தியா கூட்டணியும் இந்த மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி இவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இது பாசிச அரசியல், தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்காக, காவிமயமாக்குவதற்காக, கலவரத்தை தூண்டுவதற்காக இதை பண்றாங்க அப்படின்னு எதிர்க்கிறாங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி சொல்லக்கூடாது. நீங்க பாஜக பூச்சாண்டி எடுத்து வந்து இங்க நீங்க காட்டக்கூடாது, அது ஒரு ஃபேக் நரேஷன். இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் தானே. பாஜக வந்து வெறும் 3% தான். 3% ஓட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு த்ரெட்டா? தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதிமுக இல்ல டிவிக்கு தான் நீங்க சொல்லணும். இது இப்படி பண்றதுன்றது எதுக்காகனா தான் ஊழலற்றவன் தான் செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்கும் என்னோட நிர்வாக சீர்கேட குறைபாடை வந்து மறைக்கிறதுக்காகவும் இது ஒரு பாசிச எதிர்ப்புன்ற முகமுடியை போட்டுக்கிட்டு தங்க ஊழல் பிரச்சனை வந்து ஊழல் தான் பேசணும், அதை விட்டு பாசிசன் பேசுறது தப்புன்றாரு. இப்ப சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு வந்து முக்குன்னு முக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓப்பனா வந்து பேச ஆரம்பிச்சார். என்னன்னு சொல்லி, கேடி ராகவன் பூஜை அறையில் என்ன பண்ணி மாட்டினாருன்னு தெரியும். உடனே வந்து பேட்டி கொடுப்பாரு, கேடி ராகவனுக்கு கை உரிமை இல்லையா, மாரிதாஸ் வந்து அவதூறு பரப்புறாரு, இது அநியாயமா இருக்குது, எச்சு துப்பி கொரோனா பரப்புறாருன்னு அவரை நடவடிக்கை எடுக்கிற பொழுது உடனே மாரிதாஸுக்கு பேச்சு உரிமை இல்லையா அப்படின்னு குறுக்க பாஜக மீது நடவடிக்கை எடுத்தால், RSS மீது நடவடிக்கை எடுத்தால் குறுக்க பாய்ந்து அந்த விழுப்புண்களை வந்து வெளிப்படையா வந்து பார்ப்பன கடைப்பாறை வச்சுதான் திராவிட தெரிய போறோம் அதை வந்து பண்ணாரு. அது வந்து ஒரு 6-7 வருஷம் 7-8 வருஷம் அப்படி லேட் ஆகி மெல்ல டிரான்சிஷன். ஆமா, அந்த டிரான்சிஷன் வந்து நடந்துச்சு. ஆனா இதுல பாருங்களேன், விஜய் வெளிப்படையா சொல்றாரு, பேசக்கூடாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறார். இது மாநில தேர்தல் அப்படின்றாரு. நான் சொல்றேன், இப்ப வெளிப்படையாக பாஜகவை எதிர்க்கும் பொழுது கௌசிக் வந்து குறுக்க பாயிறாரு. ஐயோ அவரை அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு விழ வேண்டிய அடிகளை தன் மீது தாங்கணும்னு விஜய் பண்றாரு. இப்ப நீங்க குறிப்பிட்டதான் ஆன்டி கரப்ஷன், ஊழல் எதிர்ப்பு. ஊழல் எதிர்ப்பாலதான் இன்னைக்கு நாடே வந்து இப்படி இந்த நிலைமைக்கு வந்து ஒருத்தன் என்ன சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், எப்படி என்ன செய்யணும் அப்படின்றத வரைக்கும் பாஜக ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்னு அத்தனையும் திரிபுராவில போய் அமித்ஷா பேசியிருக்கிறாரு. நீங்க ஏன் தேவநாகரி எழுத்துல பயன்படுத்தி உங்க லாங்குவேஜ் எழுதக்கூடாது? இப்ப நாளைக்கு வந்து உத்தரவு போடுவாரு அமித்ஷா, நீங்க தமிழ்நாட்டை தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த கூடாது, சமஸ்கிருத எழுத்தை பயன்படுத்து அப்படின்னு உத்தரவு போட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இது என்ன எங்கேயோ உட்டோப்பியாவில் நடந்துட்டு இருக்குதா? நம்ம கண்ணு முன்னாடிதான் நடக்குது. புல்டோசர் அரசியல் நம்ம கண்ணு முன்னாடிதான் நடக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? 2011 கிளம்புன
அந்த மூமெண்ட். என்ன மூமெண்ட்? அந்த ஆன்டி கரப்ஷன், ஊழல் ஒழிப்பு. விஜய் கூட போனாரு, போய் அந்த பாடி இன்னும் உயிரோட தான் இருக்குது. 2011 விஜய் கூட வந்து டெல்லி போனாரு, போய் அந்த ஊழல் ஒழிப்பு போராட்டத்துல இவரும் அந்த ஊழல் ஒழிக்கிற வேலையில வந்து ஈடுபட்டாரு. அதுக்கு பிறகுதான் வந்து வரி ஏய்ப்பு செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அண்ணா சாரு, அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய பிரசாந்த் பூஷன், இன்னும் வேற யாரு, யோகேந்திர யாதவ், இன்றைக்கு தீவிரமாக எதிர்க்கக்கூடிய யோகேந்திர யாதவ், எத்தனை பேருங்க, அத்தனை பேரும் போய் ஊழல் 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 தான் இந்த நாட்டோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. பாஜக அதை பின்னாடி இருந்து அண்ணா ஹசாரேவை இயக்கி, அதுல பாபா ராம்தேவ் எல்லாம் போராட்டத்துல ஊழல் ஒழிப்பு போராளிகள். இன்னைக்கு வந்து மாட்டு மூத்தரத்தை வந்து ஒவ்வொரு கூட்டுறவு சொசைட்டிலையும் விற்கிறதுக்கு கொரோனா மருந்து கண்டுபிடிச்சிட்டாராம் இவரு. அப்படி அதை வந்து பயன்படுத்துறாரு ஆதாயத்துக்காக. இதுல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு ஊழல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு காட்டி, இன்னொரு புறம் மக்களை சூறையாடுகின்ற ஒரு புல்டோசர் அரசியலை கொண்டு வராங்க. வெறும் புல்டோசர் அரசியல் மட்டுமா, பாசிச அரசியல் மட்டுமா, ஊழலை சட்டப்பூர்வமா மாத்தி இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாம் தான் சொல்லணும்னா, ஒரு பாசிசம் இந்தியா முழுக்க ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்றத மறைக்கிற வேலைய, மடைமாத்துற வேலைய, ஊழல் தான் பெரிய பிரச்சனைன்ற வேலையை, அந்த பாசிசத்தை எதிர்கொள்ள முடியாம, அதை அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண முடியாம பண்ணதுதான் அந்த ஊழல் எதிர்ப்பு மூமெண்ட். அதே போலதான் எப்படி 2011 அப்படி ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பெரிய மூமெண்ட், எல்லாம் கிளம்பிட்டான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி எப்படி பாஜகவை அரியணையில் அமர்த்தினார்களோ 2014, அதே போலதான் இப்ப தமிழ்நாட்டுல அதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா. இங்க வந்து ஊழலை ஒழிச்சே தீரணும், குடும்ப ஆட்சியை ஒழித்தே தீர வேண்டும். அதே பிரச்சாரம் தான் 2014க்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதையே தான் விஜய் பண்றாரு. இதனாலதான் பி டீம் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப 1ஆம் தேதி மோடி வரப்போறாராம். மோடி திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் செய்ய போறாராம். அன்றைக்கு தீபம் ஏற்றியே தீருவோம் அப்படின்னு. என்னன்னா, பெரும்பான்மை மக்களினுடைய, இந்து மக்களினுடைய உணர்வை ஸ்டாலின் காயப்படுத்திட்டாரு. திருப்பரங்குன்றம் அந்த தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏற்றியே தீருவோம் சிக்கந்தர் தர்கா கிட்ட அப்படின்னு அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो डीएमके है. ஆக பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகாவது திருப்பரங்குன்ற தீபம் ஏற்ற முடியுமா என்கின்ற ஒரு எண்ணம் மக்கள் இடத்தில் இருக்கிறது. ஆகவே பிரதம அமைச்சர் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ மோடி வந்து அங்க கோயிலுக்கு போனா அன்னைக்கு கலவரம் உருவாகுமா, நடக்குமா, நடக்காதா? ஏற்கனவே 3 முறைக்கு மேல, இப்ப 4வது முறைன்னு நினைக்கிற மோடி வர்றது. இது மாநில தேர்தல் தானே, எதுக்காக மோடி வர்றாரு? இல்ல நீங்க இப்படி பேசி, ஆனா ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றம் வந்து ஒரு இத்து போன விஷயம். இங்கன்னா லோக்கல்ல இருக்கிற முஸ்லீம்கள் அதுல போறானாங்களா, இந்துக்கள் போறானாங்களா, 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த இத்து போன இஷ்யூ வந்து நான் எல்லாரும் பேசணுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா, திரும்ப அவர்கள் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைன்றாரு. நீங்க வந்து கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று கூடுறீங்க. எது உண்மை? இதுல முட்டு கொடுக்கறதுல முட்டு கொடுக்கலாம். அவர் 2வது வாட்டி கிளியர் பண்றாரு. நான் சொன்னதுல நான் மாற்றுக்கிறதே கிடையாது, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். எந்த அடிப்படை? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சா சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வந்து வாய் திறக்கல? எத்தனை முறைங்க திருப்பரங்குன்றம்? அது ஒரு இத்து போன இஷ்யூங்க. அது அத்தனை பேர் மக்களுடைய நம்பிக்கையை நம்ம வந்து, யாருடைய நம்பிக்கை? இந்துக்களுடைய நம்பிக்கை, இஸ்லாமியரோட நம்பிக்கை, எல்லாமே இஸ்லாமிய அந்த லோக்கல் இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க? போராட்டம் பண்றாங்களா? லோக்கல் இந்துக்கள் போராட்டம் பண்றாங்களா? பண்றவங்க எல்லாம் இப்போ யாரும் இந்த ராமராமிக்கு மாதிரி எந்த அந்த ஊருக்கு இல்ல. அதுல நம்ம குறைந்தபட்சம் கருத்து கணிப்பு சொல்லணும். 2 பேரும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இல்ல, இட்ஸ் a டிராமாங்க. நேத்து அதானே சொன்னாரு அவரு. அதையே வேற ஒரு மொழியில விஜய் வந்து சொன்னாரு. அதான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, பாஜகவுக்கு ஒரு பிரச்சனைன்னா எப்படி சீமான் இதுக்கு முன்னாடி தர்மடி உள்ள புந்து வாங்கிட்டு இருந்தாரோ அதே போலதான் விஜய் இதை பண்ற. இப்ப நேத்தும் வந்து பேசினாரு, எரியிற நெருப்பில் எண்ணெயை விடுகிறார்கள். எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற எண்ணமே இல்ல. சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது.
நாங்க அந்த மாதிரி அரசியல வந்து செய்ய மாட்டோம். சரியா, அதை பத்தி உன்னோட கருத்து என்னயா? சும்மா இருக்கணும், தலைவர்கள் சும்மா இருக்கணும், அதான உன்னோட கருத்து. ஆனா அவங்களுடைய உண்மையான கருத்து என்ன அப்படின்றத ஃபெலிக்ஸ் வந்து சொல்லிட்டாரு. ஏங்க என்னங்க சும்மா திருப்பரங்குன்றம் இத்து போன மேட்ரு திரும்ப இப்படி சொல்றாரு. அவரு முட்டு கொடுப்பாரு. எப்படி முட்டு கொடுப்பாராம்? அங்க திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாரும் பாக்கலையா? போலீஸ மண்டைய உடைக்கிறாங்க. இந்த சங்கி கலவர கபோதிகள் போலீஸ வந்து மண்டைய உடைச்சான். பார்த்தோமா இல்லையா? எல்லா ஊடகங்களும் லைவ் பண்ணாங்க இல்லையா? அங்க இருந்த இஸ்லாமியர்களுக்கு இருந்த அச்சம், காவல்துறை தமிழக அரசு தடுக்கல, அவங்க லைட் ஏற்ற வரதை தடுக்கலன்னா அவங்க தர்கா வழியா போகும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை பண்ணியிருப்பாங்க. நாங்க தற்காப்புக்கு எதனா ஒண்ணு பண்ணியிருந்தோம்னா அங்க ஒரு கலவரம் ஆயிருக்கும், பல உயிர்கள் பலியா இருக்குன்றதுதான் அவங்களோட அச்சுறுத்தல். அதை நடந்திருக்குன்றதுதான் எல்லா பாஜக வரலாறு சொல்லுது. ஆமா, ஏங்க போலீஸே வந்து மண்டைய உடைக்கிறான். மேல தர்காவில் இருக்கிற 1-2 முஸ்லீமை விடுவானா, தர்காவை விட்டு வச்சிருப்பானா? இப்படி உண்மை இப்படி இருக்கு. ஆனா ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு? அங்க இஸ்லாமியர்கள் யாராவது போராடுறாங்களா? இந்துக்கள் யாராவது போராடுறாங்க? இது பாஜக கேட்கறதுல இஸ்லாமியர் வந்து ரோட்ல வந்து சொல்லிட்டோம். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அததான் வந்து எச்ராஜா எல்லாரும் வந்து பேசுறாங்க. அததான் வந்து எந்த இஸ்லாமியராவது தடுத்தாரா? இந்த திருட்டு திராவிட மாடலுக்கு என்ன அக்கறை? ஏன்னா இஸ்லாமியர்கள் வரணும், வந்தா பாத்தீங்களா இந்துக்களே நம்மோட மலை, இந்த மலையில தீபம் ஏத்தக்கூடாதா பாருங்க அப்படின்னு இந்தியா முழுக்க என்ன அரசியலை செய்கிறார்களோ அதை தமிழ்நாட்டுல அரங்கேற்றணும். இது என்ன திருப்பரங்குன்றம் மட்டும் இப்பயா நடக்குது? எப்பல இருந்து இங்க நடந்துட்டு இருக்குது? மைக்கேல் பட்டி எவ்வளவு பெரிய கலவரம் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு எதிராக, அங்க தொடங்கி அத்தனை விஷயங்களை நார்த் இந்தியா வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மத மாற்றம் பண்ண சொல்லி வற்புறுத்தினாலும் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றத பதிவு வச்சிட்டாங்கல்ல. ஆமா, இத பத்தி விஜயோட கருத்து என்ன? அது ஒரு இத்து போன மேட்ரு. இத பத்தி இப்ப சிபிஐ வந்து சொல்லிருச்சே மதமாற்றம் இல்லைன்னு, அதை பற்றி விஜயோட கருத்து என்ன? அதுவும் கிறிஸ்தவ விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படிம்பாங்க. ஜோசப் விஜய் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எவ்வளவு தாக்குதலுங்க. ரம்ஜான் வரக்கூடாது, கிறிஸ்துமஸ் வந்துடக்கூடாது, வந்தாலே உடனே மசூதிக்கு மேல நின்று போய் அம்பு விடுற மாதிரி போட்டு மசூதியை இடிக்கிற வேலை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எத்தனை தேவாலயங்கள் மீது, எத்தனை கிறிஸ்தவர்கள் மீது, கடை வியாபாரிகள் மீது, கடை வியாபாரி மீது கிறிஸ்துமஸ் ஒட்டி அந்த பொம்மை கிம்மை விற்கிற எல்லாரையுமே போட்டு தாக்குற வேலை. இப்படி ஒரு கொடூரத்தை தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணணும்னு. ஆனா இது எதுக்குமே வந்து அறிக்கையோ கண்டனமோ இதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா அது வந்து வரப்போகுது அசம்பிளி எலெக்ஷன், அதை பத்தி நாங்க பேசுவோம். இது ஒரு இத்து போன மேட்ரு. இத்து போன மேட்ரு வந்து பேசுவார. நீயே உன் பாலிடிக்ஸே ஒரு இத்து போன பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிற பாலிடிக்ஸ் தான். கொஞ்சமாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். இது வெறுமனே வந்து இவர்களோட நிக்க போறது இல்ல. இப்ப மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்குது? இஸ்லாமியர்களுடைய 5% இடஒதுக்கீடை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பீகாரினுடைய துணை முதலமைச்சர் பாஜக காரர் அவர் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. பள்ளி கல்லூரி இந்த மாதிரி இடங்கள், கோயில் இருக்கிற இடங்கள் இங்கெல்லாம் வந்து கறி விற்க கூடாது அப்படின்னு. இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாஜக எதிரி இல்ல, கறி சாப்பிடுற 97% இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக. கறி சாப்பிடக்கூடாதுன்னு வந்து உத்தரவு போடுறாருங்க. இந்த கொடுமையெல்லாம் இங்க வந்து நடக்கணுமா? தலித்துகளை அவங்கெல்லாம் இந்துக்கள் தானே பிரச்சாரம் பண்ற, கலவரம் இந்துக்களே வாங்க மசூதி இடிப்போன்னு கூப்பிடுறல்ல, அந்த இந்து மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிச்சு கொள்ற. ஆனா நீ அல்லான்னு நினைக்கிற அந்த கம்பெனி 30 கோடி ரூபாய் மாட்டுக்கறியே அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி கிட்ட 30 கோடிக்கு இதே பாஜக பணத்தை தேர்தல் நிதி வாங்கி இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய கேவலம். தமிழ்நாட்டை பயங்கரமான ஒரு முற்றுகையில தமிழ்நாடு இருக்குது. வெளியிலிருந்து மோடி, பாஜக, RSS கும்பல், உள்ள இருந்து இந்த அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் இவர்கள் போன்ற கும்பல். இது போக இவங்க எல்லாம் வந்து வெளிப்படையா மறு வைக்காம ஓப்பனா இருக்கிறாங்க. விஜயும் சீமானும் சீமான் கூட மருவை எடுத்துட்டாரு. மாறு வேஷத்தை கலைஞ்சு பிராமண கட்டப்பாறை அப்படின்னு அந்த கட்டப்பாறை எல்லாம் வந்து திராவிட பெரியாரின் அந்த சூரியனுக்கு முன்னாடி அப்படியே நெய் மாதிரி உருகி ஊத்திரும்பா. அதெல்லாம் இங்க வேலையே செய்யாது. அதெல்லாம் எப்பயோ ஜீரோ ஆக்கிட்டாங்க. பிராமண கடப்பாறையை வந்து அரசியல் அதிகாரம் வந்து இந்த உழைக்கும் மக்களுக்கு தான் அப்படின்றத தமிழ்நாடு நிறுவி விட்டது. அதை வந்து ஜீரோ ஆக்கிட்டாங்க. நீ வந்து செஞ்சிருவியா? இப்ப அடுத்து மறு வச்சுக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல இன்னைக்கு ஓப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த முதல் அறிக்கை விஜய் கட்சி தொடங்க போறோம்னா அந்த அறிக்கையில என்ன வந்துச்சு? அரசியல் எதிரிகள், கொள்கை எதிரி அப்படின்னு வந்து பிரிச்சு சொன்னாரு. மதவாதம், மதச்சார்பற்ற சமூக நீதி, பிளவுவாத அரசியலை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னாரு. ஏன்பா பாஜகன்னு சொன்னா வாய் வலிக்க போதா, இல்ல வாய் சுளிக்கிருமா, இல்ல உன்னோட எஜமானர்கள் கோவிச்சுக்குவாங்களா
அப்படின்னு விடாம இல்ல நேத்து நடந்த அந்த நியூஸ் 18 வாத நிகழ்ச்சியில கூட உங்க தீகாவை சேர்ந்த மதிவதனியும் உங்க ராதிகா நினைக்கிறேன் இன்னொருத்தவங்க, அவங்க 2 பேரும் வந்து மாத்தி கேக்குறாங்க, எங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்களே, ஏன் அவங்கள பத்தி பேச மாட்டீங்க அப்படி கூட அவர் வழக்கம் போல அசம்பிளி எலெக்ஷன் அது கதை விட்டாரு. ஒரு உச்சகட்டத்துக்கு போய் வந்து பெரியார சும்மா நீ நேம் சேக் தான் பயன்படுத்துற தவிர, இல்ல பெரியார் வந்து 95 வயசு வரைக்கும் வந்து அவரு வந்து 6 காலுன்னு சொன்னாங்க பெரியாருக்கு, அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு தூக்குறவங்க 2 காலு, இவருக்கு 2 கால், மொத்தம் 6 காலுன்ற அளவுக்கு அவர் 6 காலில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா உங்க தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் முடிஞ்சிருச்சு, அடுத்த கூட்டம் வர வரைக்கும் அவர் என்ன ஷெட்யூல்னு சொல்ல முடியுமா? நீங்க வீட்டுக்கு போனா நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன வீடியோ போடுவீங்க, உங்க ஷெட்யூல் என்ன தெரியும், நேயா ஷெட்யூல் என்ன தெரியும்? உங்க தலைவர் ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் நடுவுல என்ன பண்றாரு யாருன்னா தெரியுமான்னு கேட்கும்போது, அதாவது எதுவுமே பேச மாட்டியே, கொள்கை எதிரி பத்தியே பேச மாட்டீங்கன்னு ஷார்ப்பான இருக்கும்போது வந்து அசத்தால ஒரு கேள்வி கேட்டாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆபீஸ்ல போய் பெரியார் படம் இருக்குதா அப்படின்ற மாதிரி செல்லும் இடமெல்லாம் ஃபெலிக்ஸ் வந்து அவர் மூக்க வந்து நங்கு குத்தி எல்லாரும் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஏதாவது சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? ஆனா மறுநாள் வந்து தைரியமா வந்து அப்பா விஜயும் பொண்ணு விஜயும் உட்காந்து வீடியோ போடுவாங்க, முட்டு கொடுப்பாங்க. அவங்க மகள் விஜய் இருக்காங்கல்ல, அவங்க சரி சொல்லுவோம், அன்பு சகோதரி எலிசா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற இலவச திட்டங்கள் வந்து தரமா இல்லையா, சரி வேற என்னங்க ஸ்பெசிஃபைடா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த விடியல் பேருந்துகள்னு பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து செயல்படுத்துறாங்கல்ல, அந்த பேருந்துல பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லையா? ஃப்ரீ பஸ் ரைடுன்னு பெண்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா எங்களோட சேஃப்டியை நீங்க வந்து யூ டேக்கன் இட் ஃபார் அ ரைட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரீ பஸ்ல சேஃப்டி இருக்கா, எப்படி சீட் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்லை. நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் அந்த பஸ்ல போயிருக்கேன். எல்லாருக்குமே தே வில் ஆக்சுவலி ப்ரிஃபர் நான் ஒரு 15 rupees கொடுத்து போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க தவிர யாருமே இந்த ஃப்ரீ பஸ்ல போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவ்வளோ கேவலமா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெஷர் எடுத்திருக்காங்களா அப்படின்னா வந்து இல்லை. பட் என்ன பண்றது, நம்ம ஆட்சி மாற்றம் தான் ஒரே வழி. ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும்ல, நான் இந்த பஸ்ல ஏறினேன் இப்படி ஆச்சு, இல்ல இந்த பஸ்ல ஏறினேன் இப்படி ஆச்சு அப்படின்னு. இவங்க எல்லாம் பஸ்ஸையே ஏறாத இந்த ஆதவ அர்ஜுனா ஒரு தற்குறி ரை விசில் ஊதுறாங்க எல்லாம் அப்படின்னு பேசினாப்புல அந்த கேஸுங்க. இப்படி கூச்சமே இல்லாம பொய்ய பரப்புனாங்க. இப்ப அங்க போய் வீரமா பேசுறவரு மாலை முரசுல என்னாச்சு, நெறியாளர் தம்பி தமிழரசன் நெட்ஃபிளிக்ஸ் அந்த அவங்க ஒரு நேம் சேக்கு கேட்ட கேள்வி கூட, அவங்க மகள் கேட்ட கேள்வி கூட அவரால் பதில் இல்லையே, அது ஒரு பதிலான்ற மாதிரி தானே இருக்குது. ஆமா, ஆனா வந்து மாலை முரசுல இதே மாதிரி அசிங்கப்பட்டார், மூக்குடைப்பட்டார் ஃபெலிக்ஸ். த டிபேட் அவங்க நடத்தின விவாத நிகழ்ச்சியில் அங்கேயும் வந்து மூக்குடைப்பட்டாரு. த டிபேட் அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து மூக்குடைப்பட்டார் ஃபெலிக்ஸ். அடுத்து இப்ப அவங்க மகள் கேட்கிற ஒரு ஒப்புக்கு சப்பான கேள்விகளுக்கு கூட சப்பை கட்ட முடியாமல் அசிங்கப்பட்டு நிக்கிறார். நியூஸ் 18 நடந்ததுல இவரை பேச கொடுத்தாங்க. இவர் கடைசி வரைக்கும் ஏன் பிஜேபி எதிர்த்து பேச மாட்டேன்றத சொல்லவே இல்லை. ஊழல் தான் பேசணும்னு சொன்னாரு. அதை இங்க பேசிட்டு வந்துட்டு இங்க அவங்க சேனல்ல வந்து பாத்தீங்களா இதை பத்தி பேசணும்னா அங்க ஸ்பேஸே கிடைக்க மாட்டாங்க. நம்மள போய் பிஜேபின்றாங்க. அவர் சொல்றாரு நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லாம நம்மள பிஜேபின்னு சொல்லாம, ராஜா வேலூர் இப்ராஹிம் வந்து நாங்க பார்த்திருக்கிறோம். இப்படி நிறைய வந்து வேலூர் இப்ராஹிம்கள் பாஜகவுக்கு கிடைத்து கொண்டேதான் வந்து இருக்கிறாங்க. விஜயே அப்படி ஒரு வேலூர் இப்ராஹிம் தான், நீ ஒரு வேலூர் இப்ராஹிம் தான். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் நம்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட அரசியலை இவங்க செஞ்சுக்கிட்டு இந்த பால் டப்பாவை உருட்டாதீங்க அப்படின்றது இருக்குது இல்ல. உண்மையிலேயே RSS-இனுடைய புட்டிப்பால் குடித்து வளருகின்ற குழந்தையை தான் வந்து சீமானும் விஜயும். இவர்கள் இப்படி பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக நிராகரிப்பார்கள் அப்படின்றதா என்னோட கருத்து. மதிவதனி அந்த நியூஸ் 18 நிகழ்ச்சியில மிக தெளிவா சொன்னாங்க. இப்ப இல்ல, கடந்த 100 ஆண்டுகளாக, அதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நேற்றைய பேட்டியிலையும், 100 ஆண்டுகளாக ஆரிய திராவிட போர் நடைபெறுகிறது. ஆரியம் வந்து எப்படியாவது தமிழர்களை மீண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்றத தொடர்ச்சியா வந்து செய்யறாங்க. அந்த முற்றுகை போரில் கண்காணிகளாக, கைக்கூலிகளாக, காலாட்படையாக விஜய், சீமான் போன்றவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். நேரடியாக எடப்பாடியார் வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்னொரு புறம் திராவிடம், இந்த கூட்டணி, இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வந்து அதுக்கு எதிராக நிக்குது. இந்த பால் டப்பா அப்படின்னு இந்த ஆரிய எதிர்ப்பை, பாசிச எதிர்ப்பை பால் டப்பா அப்படின்னு விஜய் சுருக்கிறாருல்ல. உண்மையிலேயே விஜய் போன்ற, சீமான் போன்ற நபர்கள் தான் RSS-இனுடைய
புட்டிப்பால் குடித்து வளர்ந்தவர்கள். தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும், இதை விட யாராலையும் வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. இதை விட பாஜகவை எதிர்க்க கூடாது அப்படின்னு யாராலையும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்படி விஜய்க்கு நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும், சீமானுக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் நேரடியாக பாஜகவிற்கு ரத்தன கம்பளம் விரிக்கின்ற ஒரு நடவடிக்கையா தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் 100 ஆண்டுகளாக இந்த பார்ப்பனிய சக்திகளை, ஆரிய படையெடுப்பாளர்களை வீழ்த்தி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்துல முன்ன பின்ன அப்படின்னு இருந்திருக்குது. ஆனால் இறுதியாக நமது தமிழ் மக்கள் அதுல முன்னேறிதான் நிக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டுது. அங்க டெரிக் ஓப்ரைன் மேற்கு வங்கத்தினுடைய எம்பி என்ன சொல்றாரு, எலெக்ஷன் நடக்குது, அங்க நல்லா அடி வாங்க போற, அவங்க ஊர்லயும் எலெக்ஷன் தான், ஆனா தமிழ்நாட்டுல நீ அடி வாங்க போறன்னு பேசுறாரு. அதே போல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, நீ ஒரு காலம் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு பாஜகவை பார்த்து சொல்கிறார்கள். நாமும் அதே தான் சொல்றோம். ஒரு காலம் நீ மறு வச்சுட்டு வந்தாலும் வைக்காம வந்தாலும் தமிழ்நாடு உன்னை தோற்கடித்து தீரும் அப்படின்றதா என்னோட கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.